வணக்கம். இன்னைக்கு நீங்கள் கேட்க போகும் சிறுகதையோட தலைப்பு திறந்த ஜன்னல். சி மணி, என்ன ஆச்சு? இன்னமுமா தூக்கம்? எரும மாட்டு தூக்கம் என்று சொல்லிக்கொண்டே வேணு எதிர் அறையிலிருந்து கதவை திறந்து கொண்டு ராதை படுத்திருக்கும் அறையில் நுழைந்தான். வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் ஜன்னல் கதவுகளை எல்லாம் மூடி தலையில் ஓர் ஈர துணியை போட்டுக்கொண்டு அயர்ந்த தூக்கத்தில் இருந்த ராதை தற்செயலாக அப்போதுதான் திரும்பி படுப்பதற்காக புரண்டாள். எருமை மாட்டு தூக்கம் என்ற கடைசி வார்த்தையை கேட்டு சட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். கலைந்து கிடக்கும் தலைமயிரை ஒரு புறமாக ஒதுக்கி தள்ளிய வண்ணம் படபடவென்று எழுந்து ஜன்னல் கதவுகளை திறந்து வெளியில் பார்த்தாள். வெயிலின் அடையாளத்தை பார்த்து மணி 4 என்பதை அறிந்து கொண்டாள். குழாயடியில் போய் அவசர அவசரமாக முகம் கழுவிக்கொண்டு அடுப்பங்கரைக்குள் நுழைந்து விட்டாள். அடுப்பை பற்ற வைத்து காப்பி போட்டாள். ஐயோ, மணி 4 ஆயிற்றே, அவர்கள் வெளியில் போக வேண்டுமே என்று விசிறியால் அடுப்பை வீசிக்கொண்டே அதன் முன் உட்கார்ந்தாள். அவர் புறப்பட்டு விடுவாரோ என்று அடிக்கடி அவ்விடத்தில் இருந்தபடியே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருந்தாள். அவ்வளவு அவசரமாக வேலையில் கவனம் இருந்தும் வேணு சொல்லி கொண்டு வந்த எருமை மாட்டு தூக்கம் என்ற வார்த்தையும் அடிக்கடி அவள் ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தது. ஆமா, நிஜந்தான், எருமை மாட்டு தூக்கம், பாழும் தூக்கம். என்றைக்கு தான் என்னை விட்டு தொலையுமோ, அல்லது முழிப்பில்லா தூக்கம் என்றுதான் வருமோ என்றெல்லாம் நினைத்து கொண்டே அடுப்பை வீசி கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் காப்பியும் தயாராகிவிட்டது. காப்பியை வடிகட்டி பால் சர்க்கரை சேர்க்க வேண்டியதுதான் பாக்கி. வேணு சட்டை போட்டுக்கொண்டு வெளியில் போக புறப்பட்டு விட்டான். கொஞ்சம் இருங்க, இதோ காப்பி ஆகிவிட்டது, கொண்டு வர்றேனே என்று காப்பியை சேர்க்க போனாள். அதற்குள் வேணு, ஆமா, மணி 5 அடிக்கப் போகிறது, எனக்கு அவசரமாக இன்று வெளியில் போக வேண்டும் என்று எப்போவோ சொன்னது என்று சொல்லிக்கொண்டே வாசல் படி வரை வந்து விட்டான். ராதை சட்டென்று சென்று அவன் முன் பாய்ந்து கதவை மூடினாள். காப்பி ஆகிவிட்டது, எடுத்து வருகிறேன். சூடு ஜாஸ்தியாக இருந்ததினால் ஆற்றி கொண்டு இருந்தேன். நீங்கள் சாப்பிட்டு விட்டுதான் போக வேண்டும் என்றாள். அவள் குரலில் சிறிது கோபமும் வருத்தமும் கலந்திருந்தது. எப்பொழுதாவது ஒரு சிறு தவறு ஏற்பட்டு விட்டால் கெஞ்சி மன்றாடி அவன் காலை பிடித்து மன்னிப்பு கேட்கும் ராதைக்கு இன்று கோபம்தான் அதிகரித்து கொண்டு வந்தது. எவ்வளவு நேரம் ஆனாலும் இன்று காப்பி சாப்பிட்டு விட்டுதான் செல்ல வேண்டும் என்று மெதுவாக சொல்லிக்கொண்டே காப்பி எடுத்து வருவதற்காக அடுப்பங்கரைக்கு சென்றாள். அவள் அடுப்பங்கரைக்குள் சென்றதும், சி, இந்த பிடிவாதம் ஆகாது, அதைத்தான் இன்று பார்ப்போம் என்று நினைத்து கொண்டு வெளியில் போக கதவை திறந்தான் வேணு. இதோ கொண்டு வந்து விட்டேன், சாப்பிட்டுட்டு போகலாம் என்று சொல்லிக்கொண்டே ராதை கையில் காஃபியோடு அவன் அருகில் வேகமாக வந்தாள். உங்க உத்தரவுப்படிதான் நடக்க வேண்டுமோ, அதைத்தான் என்று பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு வேணு வெளியில் சென்று விட்டான். ராதைக்கு கோபம் தூக்கம் இரண்டும் உச்சஸ்தாயியில் ஏறிவிட்டது. கதவை படார் என்று அடைத்து தாழ் போட்டாள். காப்பியை தானும் சாப்பிடாமல் தர்மாஸ் கிளாஸ்கில் விட்டு வைத்துவிட்டு கூடத்தில் கிடந்த சாய்வு நாற்காலியில் வந்து படுத்து கொண்டாள். சரி, போய் வரட்டுமே, எனக்கென்ன வந்தது? என்னைக்கோ ஒரு நாள் கொஞ்சம் தெரியாமல் தூங்கிவிட்டால் இந்த மாதிரி தண்டனை. சி, என்ன பிழைப்பு! இதைவிட எங்காவது போய் தொலைந்தால் நம்ம இஷ்டம் போல் இருக்கலாம். யாருக்காக பயப்பட வேண்டும்? வருகிறது வரட்டும், இன்று 2இல் 1 கேட்டுவிட வேண்டியது. எத்தனை நாளைக்கு இப்படி மனசிலே வைத்து கொண்டு இருக்க முடியும் என்று மனதை ஒரு விதம் சமாதானப்படுத்தி கொண்டு இரவு சாப்பாட்டுக்கு தயார் பண்ணுவதற்காக மறுபடியும் வேலைகளை ஆரம்பித்து விட்டாள். இரவு சாதம் கூட சாப்பிடுவாரா என்பதே சந்தேகம் என்றாலும் நம் கடமையை நாம் சரியாக செய்து வைப்போம், பிறகு அவள் இஷ்டம் போல் செய்யட்டும் என்ற நினைப்பு. அவள் பம்பரம் மாதிரி ஓடி ஓடி வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். மனசில் கசப்பிருந்தால் அது சோர்வுக்கும் சுறுசுறுப்புக்கும் தூண்டுதல் தானே. அவர்கள் வருவதற்கு முன் சமையலை முடித்துவிட வேண்டும் என்ற பல்லவி அவளது உள்ளத்தில் ஓயாது ஒலித்தது. இரவு 7 மணி ஆயிற்று. வேலைகள் எல்லாம் முடிந்து கை கால் கழுவி விட்டு கூடத்து தூணில் சாய்ந்து தரையில் உட்கார்ந்தாள். வேணு வரும் சமயம் ஆயிற்று. நேரமாக ஆக அவள் மனம் படபடவென்று அடித்து கொண்டே இருந்தது. எதற்காக பயப்படுகிறோம் என்று அவளுக்கே தெரியவில்லை. அவள் அறிந்து யாதொரு குற்றமும் செய்யவில்லை. அப்படி இருந்தும் இந்த காரணமில்லா பயபிராந்தி எதற்காக ஏற்படுகிறது என்று தன்னையே கேள்வி கேட்டுக்கொண்டு இருப்பது போல் அசைவற்று நாடியில் கை வைத்து மேல் குறையை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருந்தாள். மச்சுப்படியில் செருப்பு சத்தம் கேட்டது. அவர்கள்தான் வந்து விட்டார்கள். வரும்போது அவர் எதிரிலேயே படக்கூடாது என்று எழுந்து அறைக்குள் சென்று விட்டாள்.
வீட்டுக்குள் வந்த வேணு நேராக அறையில் சென்று உடைகளை மாற்றிவிட்டு கைகால் கழுவிக்கொண்டு எதிர் அறையில் சென்று ஜன்னல் அருகில் கிடந்த சாய்வு நாற்காலியில் படுத்தான். அவனுடைய செய்கைகளை மறைவில் நின்று கவனித்துக் கொண்டிருந்த ராதைக்கு சந்தேகம் அதிகரித்தது. பிளாஸ்கில் விட்டு வைத்த காஃபியை எடுத்துக்கொண்டு வேணு இருந்த அறையில் நுழைந்தாள். ராதையை கண்டதும் வேணு சட்டென்று நாற்காலியிலிருந்து எழுந்து, என்னது காப்பியா? சரி, இப்படி எடுத்து வா என்று வெளியில் வந்துவிட பார்த்தான். அவன் முகம் ஏதோ குற்றம் செய்து விட்டது போலுள்ள தோற்றத்தை காண்பித்தது. தலைமேல் இடியே வந்து விழுந்தால் கூட சற்றேனும் பயம் என்பது தோன்றாத அவனுடைய நெஞ்சு இன்று ராதையை கண்டதும் படபடவென்று அடிக்க ஆரம்பித்து விட்டது. ஜன்னல் அருகில் சென்ற ராதை எதிர் வீட்டு வெளிதளத்தில் ஒரு பெண் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அவளை பார்த்த பின்னே ராதைக்கு சந்தேகம் முற்றும் தெளிவுபட தொடங்கியது. பல நாட்களாக அவள் மனதில் தோன்றிக் கொண்டிருந்த சந்தேகம் இன்று அவள் நேரிலேயே பார்த்து விட்டாள். ஆனால் வேணு இப்படிப்பட்டவனாவென்று அவளால் நம்ப முடியவில்லை. தன் கண்ணால் பார்த்த பிறகும் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. என்ன செய்வாள்? ஒரு நாளும் தனிமையை விரும்பாத வேணு இப்போது கொஞ்ச நாட்களாக தனியாக அந்த அறையில் சென்று இருப்பதும், அவள் அருகில் சென்றால் கூட என்னை தொந்தரவு பண்ணாதே, எனக்கு வேலை இருக்கிறது என்று ஏதாவது எழுதுவது போலவும் படித்து கொண்டிருப்பது போலவும் இருப்பான். ஆனால் அவன் மனம் எந்த மாதிரி இருந்தது என்ற உண்மை இப்போதுதான் அவளுக்கு அர்த்தமாயிற்று. ஓரொரு சமயம் வேணுவிடமே அது உண்மைதானா என்று விசாரித்து பார்க்கலாம் என்று நினைப்பாள். என்றாலும் சமயம் வரும்போது கேட்கலாம் என்று மனதை அடக்குவாள். அன்று ஜன்னல் அருகில் சென்ற அவள் வேணுவிடம் கேட்பதற்காக நெருங்கினாள். ஒருவேளை கோபப்பட்டு காஃபியோ சாதமோ சாப்பிடாவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் சாவகாசமாக கேட்டுக்கொள்ளலாம் என்று காஃபியை எடுத்துக்கொண்டு வேணு நின்றிருந்த கூடத்துக்கு வந்து விட்டாள். காஃபியை அவனிடம் கொடுத்தாள். வேணுவும் ஒரு தடையும் சொல்லாமல் வாங்கி சாப்பிட்டான். சாயங்காலம் வீட்டை விட்டு அவன் சென்ற மாதிரியில் இப்போது காஃபி சாப்பிடுவான் என்று ராதை சற்றேனும் எதிர்பார்க்கவில்லை. காஃபி சாப்பிட்டு விட்டு வேணு ராதையை பக்கத்தில் அழைத்து உட்கார வைத்து கொண்டு ஏதேதோ ஆபீஸ் விஷயங்களும் அது இது என்று பேசிக்கொண்டிருந்தான். ராதைக்கு அவன் பேச்சில் சற்றும் மன நிம்மதியோ சந்தோஷமோ தோன்றவில்லை. எங்கே தன் செய்கையை கவனித்து விட்டாளோ என்று சந்தேகப்பட்டு தன்னை அந்த மாதிரி நினைத்தது தப்பு என்று நினைக்கும்படி செய்வதற்காக இந்த பாசாங்கு வார்த்தைகள் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தாள். எப்போது பேச்சு முடியும், சாப்பாட்டு வேலைகளை முடித்து கொண்டு நிம்மதியாக படுக்கலாம் என்று சகித்திருந்தாள். மணி ஆயிற்றே, சாப்பிடுவோமா என்றான் வேணு சிறிது நேரம் கழித்து. ஓஹோ, சாப்பிடுவோமே என்று ராதை எழுந்தாள். 2 பேரும் சாப்பாட்டை முடித்து கொண்டு படுத்து கொண்டார்கள். படுக்கையில் படுத்த சிறிது நேரத்துக்கெல்லாம் வேணு தூங்கிவிட்டான். அதிகாலை ராதைக்கு தூக்கமே வரவில்லை. அப்படியும் இப்படியுமாக புரண்டு கொண்டே கிடந்தாள். பிறகு எப்போதுதான் தூங்கினாலோ அவளுக்கே தெரியாது. கண்ணை திறந்து பார்த்தாள். அறையின் ஜன்னல் இடுக்கு வழியாக சூரிய ஒளி தெரிவதை பார்த்து நேரம் விடிந்து விட்டது என்று வெளியில் வந்து நித்திய வேலைகளை தொடங்கிவிட்டாள். நேற்றுதான் ஆபீஸில் லீவு எடுத்திருக்கிறேன் என்றார்கள். இன்று ஆபீஸுக்கு போக வேண்டுமோ வேண்டாமோ, எழுப்பலாமா என்று நினைத்தாள். பிறகுதான் அவளுக்கு அன்று ஞாயிற்றுக்கிழமை என்று நினைவுக்கு வந்தது. தூங்கட்டும், காஃபி எல்லாம் தயாரான பிறகு எழுப்பலாம் என்று அடுப்பங்கரைக்கு சென்று விட்டாள். அப்பொழுதும் அவள் மனம் அவர் மேல் இருந்த சந்தேகத்தை பற்றி இன்றாவது சந்தர்ப்பம் வாய்த்த வேளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தது. காஃபி பலகாரங்களை செய்து வைத்துவிட்டு வேணுவை எழுப்ப போனாள். ஆனால் படுக்கையில் அவனை காணவில்லை. அவள் வந்து எழுப்புவதற்கு முன்னமே அவன் எழுந்து எதிர் அறையில் சென்று ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு நாற்காலியில் படுத்திருப்பதை பார்த்தாள். அன்று காலையில் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் போது சிறிது தெளிவு ஏற்பட்டிருந்த அவள் மனது மறுபடியும் ஒரே குழப்பத்தில் சென்று விழுந்தது. முந்திய இரவுதான் இதற்கு என்ன செய்வது என்று வெகு நாழிகை வரை நினைத்து பார்த்தும் ஒரு வழியும் தெரியாமல் விதி போல நடக்கட்டும் என்று சமாதானப்பட்டாள். ஆனால் மறுபடியும் வேணு சந்தேகப்படும்படி நடந்து கொண்டிருப்பதை பார்க்க அவளால் சகிக்க முடியவில்லை. சரி, காஃபி ஆச்சு என்று கூட சொல்ல வேண்டாம், எப்போதான் வருகிறார்கள் பார்ப்போமே என்று பேசாதிருந்து விட்டாள். சிறிது நேரம் சென்று அவனாகவே வெளியில் வந்தான். ராதை, ராதை என்று அழைத்தான். ராதை பதில் பேசாமல் அவன் அருகில் வந்தாள். அவனுக்கு வேண்டிய சின்ன வேலைகளை வழக்கம் போல் செய்தாள். அவனிடம் வாய் திறந்து ஒன்றும் பேசவில்லை. அவன் நோக்கம் அறிந்து அவன் சொல்லாமலே அவள் அன்று வேலைகள் எல்லாம் செய்தாள். மத்தியானம்
மதியானம் சாப்பாட்டு முடிந்ததும் வேணு அந்த அறையில் சென்று ஒரு பாயை எடுத்து விரித்து படுத்து கொண்டான். ராதை சாப்பாட்டு முடிந்து வேலைகள் எல்லாம் ஆன பிறகு வேணு இருந்த அறையில் நுழைந்தாள். அவன் பார்வையில் படும்படி சிறிது தள்ளி சுவரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள். வேணு ஏதோ ஒரு புஸ்தகத்தை படித்து கொண்டிருந்தான். ராதை அவ்வறையில் நுழைந்ததை கூட கவனியாதது போல் இருந்தான். ராதை இன்று எப்படியும் தன் சந்தேகத்தை பற்றி வேணுவிடம் கேட்க வேண்டும் என்று திட நம்பிக்கையோடு அவ்வறையில் நுழைந்தாள். வேணு திரும்ப கூட பார்க்காததை கண்டதும் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று ஆலோசித்தபடி உட்கார்ந்திருந்தாள். வேணுவுக்கு ராதை அவ்விடத்தில் இருப்பது பிடிக்கவில்லை. அவளை என்ன காரணத்தை சொல்லி வெளியேற்றுவது என்று வெகு நேரம் யோசனை செய்து பார்த்தான். சிறிது நேரம் சென்று அவன் கையில் இருந்த புஸ்தகத்தை மூடி வைத்துவிட்டு ராதையை பார்த்து, என்ன ராதை, ஒதுங்கி உட்கார்ந்திருக்கிற? இங்கே என் பக்கத்தில் வந்து உட்கார என்று அருமையாக அழைத்தான். எதிர்பார்க்கா விதத்தில் வேணு அம்மாதிரி தன்னை அருமையாக அழைப்பதை பார்த்ததும் ராதைக்கு மனதில் சிறிது மகிழ்ச்சி தோன்றவே தானாகவே அவள் கால்கள் எழுந்து வேணுவின் அருகில் சென்று உட்காரும்படி செய்துவிட்டது. அவன் அருகில் சென்று உட்கார்ந்த பிறகுதான் அவள் தன்னையும் மீறி சில சந்தர்ப்பத்தில் தன் மனது சாய்ந்து செல்வதை உணர்ந்தாள். பெண்கள் மனதை எவ்வளவுதான் கட்டுப்படுத்தினாலும் சில சமயத்தில் அன்பு வார்த்தைகள் அவர்கள் மனதை தளர விட்டு விடுகிறதே என்று பரிதாபப்பட்டு கொண்டாள். கூர்ந்து அவனை பார்த்து கொன்றும் ஒன்றும் பேசாமல் இருந்தாள். என்ன ராத, பேசாம இருக்க? ஏன், தூக்கம் வருதா? அப்படின்னா போய் படுத்துக்கொள்ள, ஏன் வீணா இருந்து கஷ்டப்படுற என்று அவள் கன்னத்தை தடவி கொண்டு சொன்னான். ஆமா, தூக்கம்தான் குறைச்சல். அன்று ஒரு நாள் பகல் தூங்கியதற்கு கிடைத்த தண்டனை போதாதா? ஏன், என்ன பிரமாதமான தண்டனை? தண்டனையும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு அவசரமாக வெளியில் போக வேண்டியிருந்தது, போனேன். நான் இருந்து காஃபி சாப்பிட்டுட்டு போனால் நான் பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்த ஆள் வெளியில் போய்விட்டால் என்ன செய்வது? அதற்காகத்தான் அவசரமாக போயிட்டேன். அதற்கு என்ன பிறகு வந்து சாப்பிட்டு விட்டா போகுது. அதுக்கா இவ்வளவு கோபம் உனக்கு? அதுதான் 2 நாட்களாக ஒரு மாதிரி இருக்கிறியா? ஓஹோ, இப்போதான் அர்த்தமாச்சு. ஒரு நாளைக்கு என்னவோ கொஞ்சம் தெரியாமல் தூங்கிவிட்டால் அதற்கு எவ்வளவு கோபம் வந்து விட்டது உங்களுக்கு? அப்பா போதும். யாருக்கு? எனக்கா கோபம்? சி, கோபம் இல்லை, ஒன்றும் இல்லை. யார் சொன்னது கோபம்னு? என்னவோ அவசரமாகத்தான் போனேன் என்று சொல்கிறேனே. ஆமாம், கோபம் இல்லாமத்தான் எரும மாட்டு தூக்கம் என்று சொல்வீங்களாக்கும். அட அப்பா, இதுதானா? மத்தியானம் சாப்பிடும்போதே இன்று சாயங்காலம் 3 மணிக்கே வெளியில் போக வேண்டும் என்று சொல்லியிருந்தேனே. வந்து பார்த்தபோது இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாயே என்று ஏதோ தெரியாமல் வாய் வந்து விட்டது. மனிதன் என்றால் எல்லா சமயமும் ஒரே மாதிரி இருப்பானா? ஏதோ கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யும். அதற்காக நீயும் கோபப்பட்டா முடியுமா? யாராவது ஒருத்தர் தாழ்ந்து போனாதானே சமாதானம் ஏற்படும். சரி, அதை ஏன் இன்று பேச வேண்டும்? வேறு ஏதாவது பேச என்று வெற்றிலை போடுவதற்காக பாயில் எழுந்து உட்கார்ந்து ஜன்னலில் இருந்த வெற்றிலை தட்டை இழுத்து எடுத்தான். எதிர்த்தளத்தில் அந்த பெண் நின்றிருந்ததை பார்த்து விட்டான். சட்டென்று அவன் மனம் மாறியது. இன்னும் ஒரு தடவை அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ராதை பார்த்துவிட்டால் என்ன நினைப்பாள் என்று மனதில் எழுந்த ஒரு சிறு கேள்வி. அவளை அவ்விடமிருந்து ஏதாவது சொல்லி வெளியேற்றுவதுதான் சரி என்று அவனுக்கு பட்டது. என் கண்ணே, ஏன் ஒருவருக்கொருவர் இப்படி மௌனமாக பேசாது உட்கார்ந்திருக்க வேணும்? எனக்கு ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கு. நீ வேண்டுமானா போய் படுத்துக்கொள்ள. நீ இங்கிருந்தால் எனக்கு எழுத முடியறதில்ல. உன்னோட பேச வேணும் என்கிற ஆசை எழுத முடியாமல் செய்யுது என்று ஜாடையாக அவளை அங்கிருந்து போகும்படி செய்ய வழி பண்ணினான். சாரி என்று ராதை எழுந்திருந்தாள். அவள் மனம் அன்றும் பெரிய ஏமாற்றம் அடைந்தது. எப்போதான் இதற்கு முடிவு என்று பார்ப்போமே. அதிகம் பேசினால் கோபம் வந்து விடுமோவென்ற பயம். படுக்க போவதற்காக திரும்பினான். அவள் கண்கள் ஏமாற்ற பார்வையில் ஜன்னல் வெளியே நோக்கிற்று. அதே பெண் அதே தளத்தில் நின்று கொண்டு இருப்பதை பார்த்தாள். கூர்ந்து அவளையே சற்று நேரம் நோக்கினாள். தனக்குள் அவளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று அந்த சிறிது நேரத்தில் அறிந்து கொண்டாள். அவள் மனம் குமுறிக்கொண்டு புகைந்தது. திரும்பி வேணுவை பார்த்தாள். அவன் விரித்த புஸ்தகத்தை நெஞ்சில் வைத்தபடி எதிர் சுவரை நோக்கி ஏதோ யோசனையில் இருப்பதை கண்டாள். சி, என்ன பொய்! என்னை எப்படியும் அந்த அறையை விட்டு போக வேண்டுமென்று சொன்ன பொய். ஏன், நீ இங்கிருப்பது எனக்கு பிடிக்கவில்லை என்று முன்னிருந்து எழுந்து போ என்று ஒரு வார்த்தை போதாதா? இத்தனை ஆசை வார்த்தை! சி, அல்ல, பாசாங்கு வார்த்தை. சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றுவானேன்? இங்கேதான் இருப்பேன். எப்படியும் என்று 2இல் 1 அறிந்தாலன்றி இவ்விடத்தை விட்டு நகர மாட்டேன்
என்று மனதில் எழுந்த கோபத்தோடு உறுதி பண்ணி கொண்டு மறுபடியும் அவன் அருகில் உட்கார்ந்தாள். ஏன் நீ படுக்க போல? போய் படுத்துக்கொள்ள, நான் எழுத போகிறேன் என்று வேணு லெட்டர் பேடையும் ஃபவுண்டன் பேனாவையும் கையில் எடுத்தான். ராதை மௌனமாக அவனையே நோக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அவள் உதடுகள் கோபத்தால் துடித்து கொண்டிருந்தது. வேணு என்னமோ எழுதுவதும் வெட்டுவதுமாக 5 நிமிஷம் பொழுதை போக்கி பார்த்தான். பிடிவாதக்காரியின் அருமையாய் சொன்னால் காரியம் நடக்காது என்று நினைத்து, ராதை, நீ போய் படுக்கணுமானால் படு, அல்லது ஏதாவது போய் படித்து கொண்டு இரு, நான் இதை எழுதிவிட்டு வருகிறேன். ஆமா, எனக்கு தூக்கம் வரல. ஏன், நான் இங்கு இருந்து விட்டால் என்ன? நான் என்ன உங்களை தொந்தரவு பண்றேன்? என் பாட்டுக்கு தானே உட்கார்ந்துருக்கேன். வீண் வார்த்தைகள் எதற்கு? நீ இங்கிருந்தால் எனக்கு எழுத முடியறதில்ல. போன்னா போயேன் என்று சிறிது குரல் உயர்த்தி சொன்னான் வேணு. வேணுவை விட பிடிவாதத்தை பார்த்த ராதைக்கு கோபம் உச்சஸ்தாயியில் ஏறிற்று. என்னதான் வருது பார்ப்போம், இங்கிருந்து இப்போது எழுந்து போகக்கூடாது என்று மனதில் உறுதிப்படுத்தி கொண்டு வேணுவை பார்த்து, முடியாது, இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு நான் எழுந்து போறதில்ல என்று அழுத்தமாக பதில் சொன்னாள். ராதையினுடைய இந்த பதிலை கேட்ட வேணுவுக்கு கோபம் ஆவேசமாக வந்து பொங்கியது. எந்த விஷயத்திலும் பெண்களுக்கு இவ்வளவு பிடிவாதம் ஆகாது. சி கழுத, எழுந்து போறியா இல்லையா? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். அதைத்தான் இன்று பார்ப்போமே. முடியவே முடியாது. சி அடம் பிடிச்ச கழுத என்று சட்டென்று வேணு எழுந்து ராதையை இழுத்து கொண்டு வெளியில் தள்ளி கதவை தாளிட்டு கொண்டான். வெளியில் தள்ளப்பட்ட ராதைக்கு நெஞ்சை அடைத்து கொண்டு நின்ற துக்கம் உடைப்பட்ட மதகு வெள்ளம் போல் கண்ணீராக அவள் புடவையை நனைத்தது. இனி என்ன செய்வது என்ற கேள்வியை கூட அவளால் நினைத்து பார்க்க முடியவில்லை. சட்டென்று அவள் மனதில் பட்டது, தற்கொலை ஒன்றுதான் அதற்கு ஆறுதல் அளிக்கும் என்று தோன்றிற்று. அதற்கு வழி என்னவென்று 4 பக்கமும் சுற்றி நோக்கினாள். அண்ணாந்து உயர நோக்கினாள். அவள் கண்ணில் ஒன்றும் படவில்லை. எப்படி தற்கொலை பண்ணிக்கொள்வது என்று ஒன்றன் பின் ஒன்றாக பல கேள்விகள் அவள் மனதில் எழ ஆரம்பித்தன. கயிறு கொண்டு உயிரை விட வேண்டும் என்றால் ஒரு முழக்கயிறு கூட வீட்டில் இல்லை. மேலும் கயிறு தொங்க போடுவதற்கு ஒரு உத்திரமாவது சற்று சமீபத்தில் இருக்கிறதாவென்று பார்த்தால் அதுவும் இல்லை. விஷம் திராவகம் என்றால் நினைத்த உடனே எங்கிருந்து கிடைக்கும்? என்ன செய்வது என்று அவள் மனம் எவ்வளவு போராடியும் ஒரு முடிவிற்குள் வரவில்லை. நேரமாக ஆக அவள் தற்கொலை என்பது எளிதாக காரியமல்ல என்பதை உணர்ந்தாள். ஆனால் துர்பாக்கியவதியாக தான் இந்த உலகில் இருப்பதை விட சாவதே மேல் என்று பட்டது. இவ்விடத்தில் தற்கொலை செய்து கொண்டால் வேணு மேல் அந்த பழி விடுமே என்று நினைக்க அவளுக்கு தான் ஒரு நீலி என்று தோன்றியது. வேணுவுக்கு தன்மேல் அன்பு உண்டென்றால் அவன் வேறு ஒருத்தியை திரும்பி பார்ப்பானா என்ற கேள்வி அவள் மனதில் எழும்பொழுதுதான் அவளுக்கு சகிக்க முடியாத துக்கம் மேலிடும். ஆனால் பல வருஷங்களாக அவனோடு இருந்து வாழ்க்கை நடத்தி வந்து கொண்டிருந்த ராதைக்கு இப்போதுதான் அவன் பேரில் சந்தேகம் தோன்றியது. அதுவும் அவள் கண்ணால் நேரில் பார்த்த பிறகு. உலகத்திலேயே அவளுக்கு பிரியமானது எது என்று கேட்டால் வேணு என்ற உருவம்தான் அவள் அகக்கண்ணில் சற்றென்று தோன்றும். 5 நிமிஷம் வேணுவை காணாவிட்டால் அவள் உயிர் துடித்து கொண்டு இருக்கும். அவ்வளவு அபாரப்பட்ட அன்பு அவன் மேல் பதிந்து கிடந்தது. ஆனால் இந்த சந்தேகத்தில் கூட அவன் மேல் அவளுக்கு வெறுப்பு ஏற்பட்டதே இல்லை. அவனுக்காக பரிதாபப்பட்டாள். ஏன் என்னிடம் நேரில் சொல்லி தன் விருப்பத்தை நிவர்த்தி கொள்ளக்கூடாது? என்னை ஏன் பொய் சொல்லி துரத்த வேண்டும் என்றுதான் பட்டது அவளுக்கு. தன் நினைப்புக்கு முடிவில்லாமல் போகிறதே என்ற வருத்தம் ஒரு பக்கம், அன்பில்லாதவனுடன் இருந்து எவ்வளவு நாட்கள் வாழ்க்கை நடத்துவது என்பது ஒரு பக்கம். ஒரு வழியில் தெரியாமல் வெளியில் அழுது கொண்டே உட்கார்ந்திருந்தாள். எவ்வளவு நேரம்தான் அழுது கொண்டிருப்பது? சி, பெண்களுக்கு எதற்கெடுத்தாலும் அழுகைதான் முந்தி வரும். அதனால் கண்ட பலன் என்ன என்று நினைத்து அவ்விடத்தை விட்டு எழுந்தாள். அவள் மனம் வேணு அந்த அறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்க வேண்டும் என்று துடித்தது. கதவை இடுக்கு வழியாக நோக்கினாள். வேணு எழுந்து ஜன்னல் அருகில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அவளால் சகிக்க முடியவில்லை. எங்காவது ஓடிப்போய் விடலாம், அவர் இஷ்டம் போல் இருக்கட்டும் என்று நினைத்தாள். ஒரு பேப்பர் எடுத்து வேணுவுக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்தாள். அவன் அறையில் இருந்து வெளிவந்ததும் அவன் கண்ணில் படும்படியான ஒரு ஆணியில் அவள் அணிந்திருந்த நகைகளை ஒவ்வொன்றாய் அவிழ்த்து மாட்டினாள். வெளியில் போவதற்கு புறப்பட்டு விட்டாள். அவள் மனம் அலைமோதி கொண்டிருந்தது. கை கால் நடுக்கம் எடுத்து கொண்டிருந்தது. தான் போகும் அளவும் வேணு அறையை விட்டு வெளியில் வந்துவிடக் கூடாதே என்று கடவுளை பிரார்த்தித்து கொண்டாள். வேணுவை ஒரு தடவை கடைசியாக பார்த்துவிட்டு போகலாம் என்று மறுபடியும் அக்கதவு இடுக்கு வழியாக அவள் பார்வை செலுத்தினாள்.
வெளியில் இறங்குவதற்கு அவளுக்கு கூட கொஞ்சம் தைரியம் தோன்றும்படியாக அவன் ஜன்னல் வழியாக அவன் மேல் விடும் வெயிலை கூட பொருட்படுத்தாமல் நின்று கொண்டு இருப்பதை பார்த்தாள். இனி பொறுத்து கொண்டிருப்பது சரியில்லை என்று பட்டது அவளுக்கு. வெளியில் போனால் தன் கதி என்னவாகும் என்பதை அவள் சற்றேனும் எண்ணி பார்க்கவில்லை. புறப்பட்டு விட்டாள். ஆன மட்டும் கலங்கி மறியும் தன் மனதை கட்டுப்படுத்தி பார்த்தாள். முடியவில்லை. கடவுள் விட்ட வழி. கால்கள் எவ்வழி நோக்கி செல்கின்றதோ அதே பாதையில் நடப்போம். பசிக்கோ களைப்புக்கோ ஒன்றும் சாப்பிடக்கூடாது. எவ்வளவு தூரம் நடக்க முடிகிறதோ நடப்போம். பிறகு எந்த இடத்திலாவது சுருண்டு விழுந்தால் உயிர்தானே போகும். போகட்டும் என்று மனதில் உறுதி பண்ணி கொண்டாள். ஐயோ, நான் ஒரு பெண். எனக்கு வழியில் வேறு ஏதாவது அபாயம் ஏற்பட்டால் என்னை காத்து கொள்வதற்கு உள்ள சக்தி எனக்கு வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்று அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அலமாரியை திறந்து ஒரு நல்ல கூர்மையான கத்தி ஒன்று எடுத்து இடுப்பில் மறைத்து வைத்து கொண்டாள். அன்றும் இன்றும் இனிமேலும் உள்ளன்போடு நேசிக்க வேண்டியது அந்த கத்தியை தான் என்று அதை ஒரு விசேஷ பொருள் என மதித்து 2 கண்களிலும் ஒத்தி மடியில் பத்திரமாக வைத்துக்கொண்டு வெளியில் வந்து விட்டாள். மச்சுப்படிகளை விட்டு இறங்கி வாசல் படி வரை வந்தாகிவிட்டது. அவள் மனதில் நீ செய்வது தவறு என்று சிறு குரல் போல ஒரு எண்ணம் எழுந்தது. சி மனமே, நீயும் என்னை அடிமைப்படுத்தவா பார்க்கிறாய்? முடியாது, முடியாது. உடல்தான் ஒருவருக்கு அடிமை, உயிர் ஒருவருக்கும் அடிமை இல்லை. அது எனக்கு சொந்தம். ஆனால் எனக்கு அடிமை இல்லை. அதற்கு தன்னை எப்படி எப்படி காப்பாற்ற வேண்டுமோ அதற்கு நன்றாக தெரியும். தன்படி செய்வதற்கு அதற்கு பூரண சுதந்திரம் உண்டு என்று பலவாறாக நினைத்து தன் மனதை திடப்படுத்தி கொண்டாள். வாசற்படியில் நின்று தன்னை யாரேனும் கவனிக்கிறார்களா என்று 4 பக்கமும் திரும்பி பார்த்தாள். வலக்கோடி கடைசியிலிருந்து ஒரு ஆள் அப்பாதை வழியாக வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அந்த ஆள் போன பிறகு போகலாம் என்று சிறிது வாசல் பக்கம் இருந்து 4 அடி உள்ளே வந்து கதவு மறைவில் நின்றாள். மாடியில் வேணு கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. சட்டென்று வெளியில் சென்று விட பார்த்தாள். அந்த ஆள் அப்போதுதான் அவள் வீட்டுக்கு சமீபத்தில் வந்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் பரபரத்த தோற்றத்தோடு வெளியில் தனியாக இறங்குவதை அந்த ஆள் பார்த்து விட்டால் சந்தேகித்து விடுவானோவென்று பயம். மறுபடியும் உள்ளே வந்து அந்த கதவு மறைவில் நின்றாள். மாலை. அரைக்கதவை திறந்து வெளிவந்த வேணு நேராக குழாயடியில் சென்று கை கால் கழுவி விட்டு தாகத்துக்கு தண்ணீர் கேட்பதற்காக ராதை எங்கே என்று பார்த்தான். அவள் ஒரு இடத்திலும் இல்லை என்று அறிந்ததும் அவன் மனம் சட்டென்று உயர்ந்து தாழ்ந்து நின்றது. ஒருவேளை பின்புறம் போயிருப்பாளோ வென்று சந்தேகம். உறக்க 2-3 தடவை கூப்பிட்டு பார்த்தான். பதில் இல்லை. எங்கு சென்றாலோ யாரிடம் போய் என்ன கேட்பது? அவன் மனம் என்னவோ நினைக்க செய்தது. தன் தவறை நினைத்து வருந்தினான். சீ, வருந்தி என்ன பயன்? வெளியில் எங்காவது சென்று பார்ப்போம். ஏன் அவள் போக வேண்டும்? என் மேல் சந்தேகப்பட்டு விட்டாளோ? அது உண்மையானால் அவளை நான் இனி உயிரோடு பார்க்க முடியுமா? ஒரு சிறு வருத்தத்தையும் சகிக்க முடியாத அவள் என் தவறை பார்த்து விட்டிருந்தால் எப்படி சகித்திருப்பாள்? இன்று நான் நடந்து கொண்டதிலிருந்துதான் அவளுக்கு உண்மை தெரிந்து வீட்டை விட்டு போயிருப்பாள். ஐயோ, இனி எங்கே போய் அவளை தேடுவது? வழியில் யாராவது என்னவென்று கேட்டால் என்ன பதில் சொல்வது? இனி கால தாமதம் பண்ணக்கூடாது என்று அவசரமாக கொடியில் கிடந்த மேல் வேஷ்டியை எடுத்து போட்டுக்கொண்டு புறப்பட்டு விட்டான். தற்செயலாக திரும்பிய அவன் பார்வையில் கூடத்து கவரில் உள்ள ஒரு ஆணியில் அவள் அணிந்திருந்த நகைகளும் அதோடு ஒரு கடிதமும் சொருகி இருப்பதையும் பார்த்தான். கடிதத்தை எடுத்து பிரித்து படித்தான். 4-5 நாட்களாக என் மனதில் கிடந்து வாட்டி கொண்டிருந்த சந்தேகத்தை நேரில் பார்த்து அறிந்து கொண்டேன். இனி நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டேன். எனக்காக வருத்தப்பட வேண்டி வந்தாலும் தாங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் 4ஆம் நாளுக்கு முந்தியே நின்றுவிட்டது. தாங்கள் இனிமேலாவது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நான் கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்னும் உலகில் இருந்து இவ்வித கன்றாவிகளை பார்க்க என் மனம் இடந்தராது. அதனால் நான் என் இஷ்டம் போல் நடந்து கொள்கிறேன். நான் சென்றது தவறு என்றால் என்னை மன்னித்து விடுங்கள். என் காலத்திற்கு பிறகேனும் நீங்கள் நல்லபடியாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையாவது நான் இந்த முடிவை சந்தோஷமாக எதிரேற்கிறேன் என்று எழுதியிருந்ததை வாசித்ததும் அவன் மனம் படபடவென்று அடிக்க ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே அவன் சந்தேகித்தபடி முடிந்து விட்டதே என்று ரொம்ப வருத்தப்பட்டான். அவசரமாக மேல் வேஷ்டி எடுத்து சரியாக தோளில் போட்டுக்கொண்டு காலில் செருப்பை மாட்டிக்கொண்டு அவள் எங்கு அகப்பட்டாலும் அவள் காலில் விழுந்தேனும் மன்னிப்பு கேட்டு அவளை வீட்டுக்கு அழைத்து வருவது என்று மனதில் நினைத்து கொண்டு வெளிக்கிளம்பினான். கதவு மறைவில் நின்றிருந்த ராதை வேணுவின் வருகையை அவள் செருப்பு சத்தத்தில் இருந்து அறிந்து கொண்டாள். தான் அங்கு நின்றால் தன்னை வேணு பார்த்து விடுவான் என்று வெளியில் செல்வதற்காக மறுபடியும் தெருவை எட்டி பார்த்தாள்.
தெருவில் இன்னும் சில ஆட்கள் வந்து போய்க் கொண்டிருப்பதை பார்த்ததும், சரி, இப்போது சமயம் சரியாக இல்லை. இப்போது நான் வெளியில் சென்றால் அவரும் பின்தொடர்வார். பிறகு ஊர் அறிய இருவருக்கும் வீண் அவமானம். அவர் இப்போது நம்மை தேடித்தான் வெளியில் புறப்படுகிறார். அவர் வெளியில் சென்ற பின் நாமும் வேறு பாதையாக அவர் கண்ணில் படாமல் எங்காவது சென்று விடலாம் என்று நினைத்து கதவோடு ஒடுங்கி அவர் பார்வையில் படாமல் மறைந்து நின்றாள். கீழே இறங்கி வந்த வேணு வாசலில் வந்து தெருவை 2 பக்கமும் திரும்பி பார்த்தான். 1-2 ஆட்களை தவிர அவன் தேடும் அல்லது தேடப்போகும் ஆளைத்தான் காணவில்லை. ஒரு தடவை வீட்டை திரும்பி பார்த்தான். வாசல் கதவு சிறு இடுக்கு வழியாக ஒரு சிவப்பு கலர் தெரிந்தது போல் இருந்தது. சட்டென்று அவன் மனதில் ராதை இன்று என்ன கலர் புடவை கட்டியிருந்தாள் என்ற கேள்வி எழுந்தது. சிவப்புதான் என்ற முடிவுக்கு வந்தான். கதவண்டை போய் பார்த்தான். ராதை பயத்தினால் நடுங்கி ஒரு சிறு குழந்தை போல் உடம்பை எல்லாம் ஒடுக்கி புடவையை ஒதுக்கி கூட்டி பிடித்து கதவு மூளையோடு நெருங்கி நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். பயந்து வெறுவி போய் நின்று கொண்டிருந்த ராதை வேணுவை பார்த்ததும் திடுக்கிட்டு அவன் முகத்தையே கூர்ந்து நோக்கி அசைவற்று அப்படியே நின்று விட்டாள். வேணுவும் 5 நிமிஷம் வரை அவளையே பார்த்து நின்றான். என் ராதை இங்கு வந்து நிற்கிறாய், வா மேலே போவோம் என்று அழைத்தான் மெதுவாக. அவன் குரலில் பரிதாபம் மன்னிப்பு இரண்டும் கலந்திருந்ததாகப்பட்டது ராதைக்கு. பதில் பேசாமல் அவன் பின் மாடிப்படிகளில் கால் வைத்து ஏறினாள். இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அந்த திறந்த ஜன்னல் ஏமாற்றத்தின் கதவை திறக்கவில்லை, நம்பிக்கையின் ஒளியை வெளிச்சம் செய்ய தொடங்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த பெண்ணோட மனசுல தன்னுடைய கணவன் எங்கேயோ பார்க்கும்போது இல்லது வேற ஒரு பெண்ணை பார்க்கும்போது என்ன எல்லாம் தோணுது அப்படின்னு சட்டுன்னு ஒரு மொமெண்ட்ல அவ்வளோ ஒரு தாட்டை அந்த பெண்ணுக்கு வருது. திடீர்னு தற்கொலையே பண்ணிக்கலாம்னு வருது. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு இவ்வளோ பல எண்ணங்கள் வருது. ஆனாலுமே அந்த கணவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா கூட அந்த பழி கணவன் மேலே விழக்கூடாது அப்படிங்கிற அந்த கணவன் மேலே இருக்கிற அன்புமே நம்ம இந்த கதையை வாசிக்கும் போது புரியுது. ஸோ இப்படிப்பட்ட பெண்கள் இருக்க தான் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி கணவனுடைய அன்பினால் அந்த பெண் ஈர்க்கப்பட்டு கடைசியில் அவர் கூப்பிட்டதும் மறந்து அந்த ஜன்னலை வந்து திறக்கிறாங்க. ஜன்னல் அப்படிங்கிறது இந்த கதையில் வந்து மனதை பற்றியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.